மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர் சரவணன் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, பேங்க் லோன் கொடுக்கறதே பப்ளிக் ஃபண்ட்ல இருந்து தான். உங்க அட்வைஸ் படி லோன் கட்ட முடியாதுன்னு சொன்னா அது பப்ளிக் ஃபண்ட் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிடாதா சார் அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்றத பார்க்கலாம் வாங்க. அதாவதுங்க, பப்ளிக் ஃபண்டை எடுத்து யாரும் இங்கே மிஸ்யூஸ் பண்ணல. பப்ளிக் ஃபண்டுன்றது சொல்கிறதே முதல்ல தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபண்டை எடுத்து பப்ளிக் தான் கொடுக்குறாங்க. அப்போ பப்ளிக் ஈக்குவலாக போயிடுச்சே, அப்படி தானே சொல்ல முடியும். பப்ளிக் ஃபண்டை எடுத்து கொடுக்குறாங்க, பேங்க் அதை வட்டி கொடுத்து தான் சம்பாதிக்கிறாங்க. சும்மா ஒன்றும் கொடுக்கல. சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க, அவங்களோட லோன் ட்ராக் பார்க்குறாங்க, அதை பார்த்து தான் அவங்க லோனே கொடுக்குறாங்க. பப்ளிக் ஃபண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வாங்கினவங்க எல்லாம் முறைகேடாக ஒன்றும் பணத்தை யூஸ் பண்ணி எதுவும் பண்ணல. ஒரு சில பேர் இருக்கலாம், ஒரு 100ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% பேர் ஏதோ அதை முறைகேடாக யூஸ் பண்ணிக்கிறது. பாக்கி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு செலவுகள் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது வந்து தொழில் நடத்துவாங்க, வேறு ஏதாவது செலவுகள் பண்ணுவாங்களே தவிர இல்லீகலாக எதுவும் வந்து பண்ணுறது இல்லை. எல்லாமே லீகலாக தான் பண்ணுறாங்க. ஒரு வேலை செலவு ஒரு எனக்கு தெரிஞ்ச நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நேச்சுரலாக நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம், இயற்கை பேரழிவு. இப்போ கஜா புயல் அந்த மாதிரி புயல்லாம் வந்து போச்சு. ஸோ அந்த சமயத்தில் எந்த வங்கிக்கு எந்த கடனை தள்ளுபடிலாம் பண்ணல, மாரட்டோரியம் கொடுத்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு 10 வருஷம் போட்ட லோனை 15 வருஷமாக்கிட்டாங்க, இஎம்ஐ கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை அதிகம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுமை தான் ஏறிக்க தவிர அதனால ரிலீஃப் ஒன்றும் கிடைக்கல. லோனை யாரும் தள்ளுபடி பண்ணல, அந்த லோனை கட்டித்தான் ஆகணும். இந்த கஜா புயல் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் வந்து தொழில் நசிஞ்சு போச்சு. மற்ற புயல்களாலையும் மற்ற தேசிய பேரிடரில் வந்து நிறைய பேர் வந்து சொத்துக்களை இழந்துட்டாங்க, சொந்தங்களை இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டம் அடைஞ்சது அவருக்கு. ஸோ பேங்க்குக்கு கட்டி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். ஏன்னா வங்கி வந்து உங்கள் கஷ்டத்தை பார்த்து அப்படியாப்பா சரி உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சா, சரி நான் தள்ளுபடி பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் கடனை வாங்கியிருக்கீங்க, உயிரோட தான் பணத்தை கட்டு, உயிர் இல்லைன்னா சர்டிஃபிகேட் கூட நாங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அப்படி தான் பேங்க் சொல்லும். பேங்க் இயற்கையாகவே பேங்க் என்ன, உயிர் உள்ள மனிதர்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணணும். பிணமாயிட்ட மனிதர்கிட்ட எப்படி வசூல் பண்ண முடியும்? இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ப்ராப்பர்ட்டி லோன் இருந்தால் சீஸ் பண்ணுவாங்க. வித்தியாசம் அவ்வளோதான். அதனால இன்னைக்கு கேள்வியே பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பேங்க்கோட ஃபண்டோ கிடையாது, பப்ளிக் ஃபண்டுங்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் ஃபண்டும் இருக்கலாம், பேங்க்கோட சொந்த ஃபண்ட்ஸும் இருக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து லீகலான செலவு, லீகலான வரவு, அப்படி தான் நம்ம புரிகிற மாதிரி சொல்ல முடியும். இந்த பணம் லீகலாக ஒரு கிரெடிட் ஆயிருக்கு, அதே போல் ஒரு அக்கௌண்ட் வந்து லீகலாக வெளியே போயிடுச்சு. இவர் ஏமாத்துறோன்னு சொன்னால் இப்போ இவர் ஏமாந்துருக்கலாம், இவர் அவர்கிட்ட ஏமாந்தாருன்னா இவர்கிட்ட ஏமாந்துட்டார், அவ்வளோதான். இப்போ அதுக்காக பேங்க்கை ஏமாத்தினான்னு அர்த்தம் கிடையாது. இப்போது சொல்கிறேன், இந்த பேங்க்கை ஏமாத்திருந்த வார்த்தையை வரவே கூடாது. பேங்க்கை ஏமாத்திருந்தா திட்டம் போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் சீட்டிங். திட்டம் போட்டு ஏமாத்துறது. ஒருத்தர் வந்து பணம் வாங்கிட்டு செலவு, இது ப்ராஃபிட்டு லாஸு, அவ்வளோதான். இது வந்து கொடுக்குறது ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமாக, ஆர்பிட்ரேஷன் இது மூலமாக போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டே கொடுத்தா விட அதை எப்படி செயல்படுத்தணும்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஆர்பிட்ரேஷன் அவார்டு கொடுத்துட்டா அவ்வளோதான், அவங்களாம் வந்து வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அது சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட கிடையாது, சாதாரண ஒரு அவார்டு காப்பி பேப்பர், அவ்வளோதான். ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செயல்படுத்தலாம், இல்லைன்னா இந்த மேஜை மேலே இருக்கிற பேப்பருக்கு அதுக்கு உள்ள வேல்யூ ஒன்று தான். அது ஒன்றும் அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது. ஆனால் அது ப்ராப்பராக எடுக்கணும். ப்ராப்பராக எடுக்காமல் நீங்கள் அதை வந்து எக்ஸ்பார்ட்டி, அதாவது ஒருதலை பட்ச தீர்ப்பாக்க விடக்கூடாது. அதனால் பேங்க் ஃபண்டுங்கிறது வேறு, பப்ளிக் ஃபண்டுங்கிறது வேறு. சரி, பேங்க்கு ப்ளஸ் பப்ளிக் ஃபண்ட் இஸ் பப்ளிக் தான் கொடுக்குறாங்க. பப்ளிக் அதை செலவு முறைகேடாக செலவு பண்ணால் தான் பிரச்சனை. லீகலாக செலவு பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட் வந்து வெளியே போயிருக்கு, பணம் திரும்பி வரல, கட்ட முடியல, அவர் வந்து ஒரு டிஃபால்ட்டர் தானே ஒழிய பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறேன்ற வார்த்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. மிஸ்யூஸ்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? நீங்கள் பணத்தை ப்ரொவைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அவர் செலவு பண்ணுறாரு, அவ்வளோதான். இதில் மிஸ்யூஸ்ன்ற வார்த்தை எதுவுமே வரல. அவருக்கு என்ன செலவு பண்ணணும்னு தோணுதோ அதை அவர் செலவு பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் இது வந்து பணம் போட்டவங்களுக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும். வங்கி வந்து கொடுக்கும்போத வச்சிங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோனை கட்ட முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு பிரபல வங்கி என்ன பண்ணுதுன்னா, லோனை வந்து யார் ட்ராக் ஒழுங்காக இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ராக் ஒழுங்காக ஒரு லோன் வந்து ட்ராக் ஒழுங்காக போயிட்டு இருக்குதுன்னா அந்த அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்க ஒன்று நோட் பண்ண மறந்துடுறாங்க. என்னென்னா, இந்த ட்ராக் ஒழுங்காக போயிட்டு இருக்குது, இப்போ இன்னொரு லோனையும் கொடுத்தா கட்ட முடியுமா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போது லோனு கட்ட முடியுமா அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன வந்து அசெட் இருக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அவங்களோட சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கா, லேட் பேமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து கிரெடிட் கார்டு டியூ கட்டியிருக்காரா, ஓகே இவர் ப்ரொவைட் பண்ணுங்கள். இவர் என்ன சேலரி வாங்குறாரு, அந்த வேலை வந்து நிரந்தரமான வேலையா, இந்த வேலை எப்பயாவது வந்து போயிடுமா, இந்த வருங்காலத்தில் வரும், அதெல்லாம் யோசனை பண்ணுறதே இல்லை. அவருக்கு எவ்வளோ டியூ கட்டணும் மாதன்றதையும் யோசனை பண்ணுறது இல்லை. இவ்வளோ டியூ கட்டணுமா அதை பற்றி யோசனை பண்ணுறது இல்லை. ஒழுங்காக பணம் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ வாங்கினவர் என்ன பண்ணுவார்? இன்வெஸ்ட் பண்ண நினைக்கலாம், வேறு ஏதாவது செலவுகள் இருக்கலாம், அவர் நினச்ச பணம் வராமல் போயிருக்கலாம், கட்ட முடியாமல் போயிருக்கலாம். அதனால் இது பப்ளிக் பண்ணுறது மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் வராது. ஃபண்டு கொடுத்துருக்கீங்க, திருப்பி வரல, அவ்வளோதான். பேங்க் இதை வேவியர் பண்ணிட்டு தான் போகணும்.
சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் வசூல் பண்ண முடியாது. அதான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அவர் வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, அவரால் கட்ட முடியல, உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அவங்க மேலே வந்து கல்கத்தாவில் ஒரு கேஸும், ஜெய்ப்பூரில் ஒரு கேஸும், டெல்லியில் ஒரு கேஸும் போடுங்க. போட்டுட்டு அங்கேருந்து வர அளவுக்கு ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? சாதாரண இந்த பண விஷயத்துக்காக வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இறக்கிலாம் வந்து உங்களை அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் வச்சுங்களேன், இந்த மிரட்ட தான் செய்வாங்க. இந்த மிரட்டல் தான் இருக்குமே தவிர, வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண அதிகபட்சம் போயிட்டு கடைசியில் இப்போ ரெக்கவரே பண்ண முடியலன்னா, வேவியரை தான் பண்ணிட்டு போகணும் லோனை. வேற வழியே கிடையாது பேங்க்குக்கு. அவன் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு வட்டி கட்டணும். புரியுதுங்களா? அதனால பப்ளிக் ஃபண்ட் மிஸ்யூஸ் இந்த வார்த்தையே கிடையாது. பணம் வந்து ஐயோ மிஸ்யூஸே இல்லாமல் செலவாயிருக்கு. லீகலாக வந்திருக்குது, லீகலாக செலவாயிடுச்சு அவ்வளோதான். செலவாச்சு நம்ம கணக்கு காட்டிய அவசியம் இல்லை. லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் பேங்க் லீகல் ஸ்டெப் எடுக்கட்டும். அது கவுண்டர் நம்ம கொடுத்துருந்தா போதும். இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்னமோ வந்து இது வந்து குற்றத்தோட தீவிரத்தன்மை நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஃபண்டு வந்துச்சு, இப்போ போயிடுச்சு அவ்வளோதான். தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி காட்டி அவர் தப்பிக்க தான் பார்க்கணுமே ஒழிய, இதை வச்சுக்கிட்டு ஒரு பெருசாக வந்து ஒரு ப்ளேம் பண்ணுறதுங்கிறது வந்து நடந்தாலும் வேலையாகாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஃபினான்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் என்ற சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.